வணக்கம். உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஒரே ஒரு கதை தான். முத்தான 3 கதைகள் இல்லை. இன்னைக்கு ஒரே கதை தான். அண்ணன் தம்பி 2 பேரும் விவசாயம் செய்திருக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் சண்டை. அதை எப்படி தீர்க்கிறாங்கிறது தான் இந்த கதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் அண்ணன் தம்பி 2 பேர் வாழ்ந்து வந்தாங்க. அதில் தம்பி பரம ஏழை, மிகவும் ஏழ்மை. அவங்களுடைய அண்ணனும் மிகுந்த செல்வந்தன், பெரிய பணக்காரன். அவனுக்கு பெரிய வீடு, நல்ல நிலம், பண்ணை, மாடு, ஆடு, கோழின்னு எல்லாமும் சகல சம்பத்தோடு வாழ்கிறான். ஆனால் தம்பியோ மிகவும் கஷ்டத்தில் வாழ்கிறான். தம்பிக்கு ஒரு யோசனை வந்தது. சரி, நம்ம அண்ணங்கிட்ட ஏதாவது உதவி கேட்கலாம் அப்படின்னு அண்ணங்கிட்ட போகிறான். அண்ணங்கிட்ட போயிட்டு, அண்ணா எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்குறான். என்னப்பா வேணும் சொல்லுப்பா அப்படின்னு அண்ணன் கேட்குறாரு. எதுவும் இல்லைண்ணா, உங்கள்கிட்ட நிறைய மாடு இருக்குது, எனக்கு ஒரு பசு மாடை கொடுத்தீங்கன்னாக்கா என்னுடைய வாழ்க்கைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதற்கு அண்ணனும், அதற்கு என்னப்பா, வாங்கிட்டு போ, எல்லாருக்கும் கொடுக்குறத விட உனக்கு கொஞ்சம் குறைஞ்ச விலையிலே தரேன். இந்த பசுவினுடைய மதிப்பு 1000 ரூபாய் இருக்கும். நீ அதில் பாதி கொடு, ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு இந்த மாட்டை ஓட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணா, என்னிடம் ஏதுண்ணா பணம் இருந்தாலும் நான் ஏன் உங்கள்கிட்ட உதவி கேட்குறேன்? நான் கேட்டது உன்னிடம் உதவி, வியாபாரம் பண்ண வரல நான் அப்படின்னு தம்பி சொல்கிறான். சரி, அப்படின்னா ஒரு காரியம் செய், நீ மாட்டை ஓட்டிகிட்டு போ, 1 வருஷத்துக்கு என்னுடைய நிலத்தில் வந்து கஷ்டப்படு, வேலை செய் அப்படின்னு சொன்னார். இதற்கு சம்மதம்னா நீ மாட்டை ஓட்டிகிட்டு போ அப்படின்னு அண்ணன் சொல்கிறாரு. அதுக்கு தம்பி சம்மதிச்சு இந்த மாட்டை, சரி நான் சம்மதிச்சு மாட்டை வீட்டை ஓட்டிகிட்டு போகிறான். ஓட்டிகிட்டு போயிட்டு தினமும் வேலைக்கு வருவான். அண்ணனுடைய நிலத்தில் வந்து நல்லா கஷ்டப்படுவான். அண்ணனும் மற்ற வேலையாட்களை விட இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலையை தான் கொடுப்பாரு. அதையும் சமாளித்து செய்துகிட்டே இருப்பான். நாள் போக போக இவனுக்கு உற்சாகம் அதிகமாகிடுச்சு. இன்னும் இவ்வளோ நாள் தான் இருக்குது, நாட்களை எண்ணினான். இன்னும் 2 மாதம் இருக்குது, இன்னும் 1 மாதம் இருக்குது, இன்னும் 20 நாள் இருக்குது என்று நாட்களை எண்ணி மிகவும் சந்தோஷத்துடன் அந்த நாட்களை கழித்தான். 1 வருடம் முடிந்து விட்டது. அப்பாடா என்று நினைத்தான் தம்பி. இன்றோடு நம்முடைய அண்ணனுடைய கணக்கு முடிவடைந்திருது. நாளையிலிருந்து இந்த மாடு நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு மகிழ்ச்சியோடு இருக்கிறான். அண்ணன் நிலத்தில் வேலைக்கு போகல. இதை 1 வருடம் முடிஞ்சிச்சே, அதனால் 2 நாள் பார்த்தான் அண்ணன். ஏண்டா தம்பி வேலைக்கு வரல அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா 1 வருஷம் தான் முடிஞ்சு போச்சாண்ணா, நான் தான் அதை கழிச்சிட்டேனே அப்படின்னு சொல்கிறான். எது கழிச்ச அப்படின்னு கேட்குறாரு அண்ணன். அதான் நான் பசு வாங்கிட்டு வந்தேனே, அதுக்கு 1 வருஷம் வேலை செய்ய சொன்னீங்க, நேற்று முந்தின நாளோட 1 வருஷம் முடிஞ்சு போச்சுண்ணா அப்படின்னு சொல்கிறான் தம்பிக்காரன். அதுக்கு அண்ணனும், நீ 1 வருஷம் என்கிட்ட வேலை செய்தது என் பசு மாட்டிலேருந்து பால் கறந்தல்ல, அதை அனுபவிச்சில்ல, அதுக்கு தான் சரியாக போச்சு, அது எப்படி பசுவுக்கு எப்படி சரியாக போயிடும் அப்படின்னு திருப்பி கேட்டார். இதனால் அண்ணனுக்கு தம்பிக்கும் வாக்குவாதம் ஆகிப்போச்சு. இது வாய் தகராறாகி பஞ்சாயத்துக்கு வந்துச்சு. ஊர் கிராமத்து பஞ்சாயத்துக்காரர்கிட்ட இந்த வழக்கு போச்சு. அந்த கிராமத்து பஞ்சாயத்து தலைவராக இருவரையும் அழைத்து விசாரித்தார். விசாரிச்சுட்டு உண்மை நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டார். இதில் யார் தவறு பண்ணதுன்னு தெரிஞ்சுக்கிட்டார். இருந்தாலும் பொதுவான ஒரு கருத்தை சொன்னார். உங்கள் இருவருக்கும் 3 புதிர் போடுறேன், அந்த 3 புதிருக்கும் யார் சரியான விடையை அளிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பசுமாடு சொந்தம் அப்படின்னு புதிரை சொல்ல ஆரம்பித்தார். அதுக்கு சம்மதிச்சிட்டாங்க அண்ணனும் தம்பியும். சரி புதிர் போடுங்கன்ட்டு இவர் புதிரை சொல்கிறாரு. புதிர் 1, வயிற்றை நிரப்புவது எது? இதுதான் புதிர் 1. புதிர் 2, மனிதனுக்கு அதிக மகிழ்ச்சியை தருவது எது? 3வது புதிர் வந்து மிகவும் வேகமாக ஓடுவது எது? இந்த 3 புதிர்களையும் அவர்களிடத்தில் கொடுத்தார். அதை ஏற்றுக்கொண்டு சம்மதம் தெரிவித்து காலக்கெடு கேட்டாங்க.
இது எப்போ சொல்லணும் விட அப்படின்னு. நீங்கள் 3 நாள் டைம் எடுத்துக்கங்க, 3 நாள் உங்களுக்கு அவகாசம். 3 நாள் கழித்து வரும்போது விடையுடன் வரவும், சரியான விடை கூறுபவர்களுக்கு இந்த மாடு சொந்தம் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். 3 நாள் கழித்து அண்ணனும் தம்பியும் பஞ்சாயத்தார்கிட்ட போகிறாங்க. போயிட்டு தலைவரை வணங்கி 2 பேரும் நிற்கிறாங்க. பஞ்சாயத்து தலைவர் பேசுகிறாரு. என்னப்பா விடை தெரிஞ்சதா, சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அதற்கு அண்ணன் நான் சொல்கிறேன் ஐயா என்று ஆணவத்தோடு கூறினான். சரி கூறு என்று சொன்னார். அண்ணன் சொன்னான், ஐயா நீங்கள் கேட்ட முதல் புதிர், நம்ம வயிற்றை நிரப்புவது எது அப்படின்னு கேட்டீங்க. அதுக்கு நம் வயிற்றை நிரப்புவது பன்றிக்கறி, அதுதான் விடை. கொழுத்த பன்றிக்கறியை சாப்பிட்டால் நம் வயிறு நிறைந்துவிடும். அதுக்கப்புறம் நீண்ட நேரம் பசியே இருக்காது. ஆகவே இதுதான் சரியான விடை என்றான். 2வது புதிர், மனிதனுக்கு அதிக மகிழ்ச்சியை தருவது எது? தருவது பணம். இதுதான் இதற்கு பதில். பெட்டி நிறைய பணம் இருந்தால் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். அதே பணம் குறைய குறைய மகிழ்ச்சியும் குறையும். ஆகவே இதுதான் சரியான விடை, பணம்தான் என்றான். 3வது புதிர் எது வேகமாக ஓடுவது என்று கேட்டீர்கள். அதற்கு பதில் வேட்டை நாய்கள். வேட்டை நாய் தான் மிகவும் வேகமான மிருகம். அது மிகவும் வேகமாக ஓடி முயல்களையே துரத்தி பிடிக்கிறது. ஆகவே 3வது புதிருக்கு வேட்டை நாய் தான் சரியான விடை என்று பெருமிதத்தோடு கூறி ஓரன் நின்றான். பிறகு பஞ்சாயத்து தலைவரோ இளையவனை அழைத்து, எங்கே உன்னுடைய விடையை கூறு என்று கேட்டார். இளையவன் கூற ஆரம்பித்தான். ஐயா, நீங்கள் கேட்ட முதல் புதிர், நம்முடைய வயிற்றை நிரப்புவது எது அப்படின்னு கேட்டீங்க. அதற்கு விடை பூமி. பூமி தாய் தான் நம் வயிற்றை நிரப்புகிறது. பூமி தான் நமக்கு தேவையான உணவு, தானியங்கள், கிழங்குகள் அனைத்தையும் தருகின்றது. பூமியிலிருந்து விளைந்தால்தான் நமக்கு கிடைக்கும். இதை வைத்து தான் விலங்குகளும் பறவைகளும் பசியாறுகின்றன. ஆகவே 2வது புதிருக்கு நம் வயிற்றை நிரப்புவது எது, அதற்கு சரியான விடை பூமி என்றான். பிறகு ஐயா, நீங்கள் 3வது புதிராக மிகவும் வேகமாக ஓடுவது எது என்று கேட்டீர்கள். அதற்கு பதில் நம்முடைய சிந்தனை தான் மிகவும் வேகமாக ஓடுவது. அதாவது கற்பனை குதிரை, அதுதான் மிகவும் வேகமாக ஓடும். ஏனென்றால் நாம் நினைத்த நேரத்தில் விரும்பிய இடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய கற்பனையே. நாம் எந்த நேரத்தில் எங்கே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அங்கே கொண்டு சேர்ப்பது நம்முடைய கற்பனையும் சிந்தனையும் தான் என்று கூறினான். இதுதான் 3வது விடை என்று கூறினான். இளையவன் விடையை கூறிவிட்டு மிகவும் அமைதியாக நின்றான். மூத்தவனோ, ஐயா, நான் சொன்னதான சரியான விடை, எனக்குத்தான் பசுமாடு என்று ஆணவத்தோடு கூறினான். அதற்கு பஞ்சாயத்து தலைவரோ, ஐயா, நீங்கள் கூறிய விடை 3மே மிகவும் அபத்தமான விடையை கூறிவிட்டீர்கள். உன் இளையவன் கூறியதோ மிகவும் சரியான விடை. அது அனுபவபூர்வமாகவும் சிந்திக்க தகுந்த வகையிலும் அறிவுபூர்வமாக இருந்தது. எனவே அதுதான் சரியான விடை என்று கூறி இளையவனுக்கு அந்த பசுமாட்டை வாங்கி கொடுத்தார். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை அடுத்த கதையுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் புகழேந்தி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.